கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரவில்லை. தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்ல, கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a political party. அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? அந்த ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். நீ முதலமைச்சராக ஆசையில நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லைங்க, நம்ம செஞ்சு கட்டிட்டு சாடுறது ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை. இந்த மண்ணின் மகன்டா, மான தமிழ் மகன்டா, மான தமிழச்சி மகனே, வீர தமிழ் மகன். நான் இந்த நினைத்தாளா? கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரவில்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்ல. அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி தோத்தால் இதை தனிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேர்றடா. நேற்று சுரண்டையில உள்ள கூட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான். ஏனுகள் இவ்வளவு கூட்டத்தை எவ்வளவு காசு கொடுத்து கூட்டுறது? இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாவான். இது கொள்கைக்காக கூடுற கூட்டம், உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம். காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலுகிற கூட்டம். வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை சுடர்விட்டு எரிகிறது, பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவும். இது அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை, ஊழலை, லஞ்சத்தை, சாதியை, இழிவு, தீண்டாமையை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை, பசி. பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பில் இருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்த 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடம் கட்சி, கொடி, சின்னம், ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புத்துக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றி கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a political party. அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார். அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அதிக பதவி தருவார். யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்பரேட் கமிஷன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன். அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல்லு. ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா? ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? திமுக அதிமுகவுக்கு தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்.
கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவை. சரத்குமார் வந்தார் தமிழர் இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார் தமிழர் இல்ல படையாட்சி. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு நான் தமிழர் இல்ல நீ பறை. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிக்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஐயா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு 2 கட்சியில 2 பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன் அவனுக்கு தெரியும். உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிற்கிறேன். நீ புரட்சினா எதை நினைச்சிருக்காங்க? நாம செய்யறதான் புரட்சி. அத நல்லா கொஞ்சிக்க. புரட்சி என்பது தம்பி குறிப்பிட்டார்ல, நான் பேசுறதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி ஒண்ணு இல்ல. 26க்கு பிறகு குச்சி கூட இருக்கு. தம்பிதனி தொடம்பாரு எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிர்க்க பயப்படுற நடுக்க இருக்குல்ல. அப்புறம் என்ன திட்டேன் நான் இங்க பாரு ராஜா ஒத்தேடி பாதையில தான் போனேன். என்னை 8 வழிச்சாலை விட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான். ஏன் சீனா ஒத்தேடி பாதையில கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இந்த 8 வழி பாதை போட்டுக்கேன் பாரு. இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல. ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்ல? இந்திரா என் முருகன் இந்து கடவுளா இல்லையா சொல்ல. நீ சரியான வீரன் வாடா, என் பாட்டு பெருவிடார்கள் வாடா, தஞ்சை பெரிய கோலாம்புரா கட்டியாண்ட என் பாட்டேன். உங்களால நம்ப முடியுதே. ஒருத்தர் கோபமா கத்துறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம். நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவிதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ் காந்தி சாலை, கருணாநிதி சாலை. நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவிதி. ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்திருக்கு அடிக்கிற, நாளைக்கு ஏங்கால பந்திருத்தா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்பேன். திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏன்னா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு கதை கூட்டிருக்கேன். நீ மாநாட்டுல காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு காசு இருக்கு. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா போயிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை. மது மாது சூது இது 3ஐயும் ஒழிக்கணும் தான் நீங்க வந்தாங்க. ஏய் மதுக்கடை எப்படி ஒழிப்பாச்சு எப்படின்னு பாரு. கொடுத்து பாரு, ஒரு 5 வருஷம் கொடுத்து பாரு, என்ன பண்றேன்னு பாரு. போதும்னு சொல்றது சோறு ஒண்ணுதான், அதுக்கப்புறம் கண்ணு ஒண்ணுதான். நீ மதுவை குடி, இந்த பணம்பால் தென்னம்பால குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியார மிடா குடியார 2 லிட்டர் மேல குடிக்க.
நீ 200 ரூபா சம்பாதிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 20 ரூபா, சைடிஷ் சுண்டல் வடை ஊறுகாய் அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு வச்சு 50 ரூபாய்க்கு முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்து அங்கேயே போடுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, கொண்டாடி தாலி எடுத்துருது, குடிக்க காசு இல்லை, குத்திடுது. அதனால நாம வர்றோம், கல்லு கடையை திறக்கிறோம், பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூணு. நானே இப்போ உங்க ஓட்டுக்காட்டு வந்தேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு, வீட்டுக்கு 5 செல்போனு, வேற என்ன வேணும் எல்லாம் தள்ளி நம்மளும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவரு காதில் பஞ்சு வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன கேட்ட? உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம், நீங்கள் வைத்த நகை அடமானம் வைத்த நகைகளை திருப்பி தருவோம், நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் வையுங்கள், நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம். பேசினாரா இல்லையா? இதை நம்பி அடமானம் வச்சவன் தெருவில் தெரியா? எங்க ஏன் திருப்பி தரல? ஏன் திருப்பி தரல? இவங்க நம்ம கேட்கறதே செய்ய மாட்டாங்க, கேட்காதா செய்வாங்க. பெட்ரோல் செலவு நீயே சொல்ற. அன்னைக்கு ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாகி போயிடுச்சு. இத்தனேண்டு மூளை நிறைய வேலை. இந்த பாட சொல்ல அண்ணன் இப்ப பாக்குறேன், தேர்தல்ல நீ ஒரு தடவை விவசாயம் பாரு. நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா, வீரனை சுமக்கணும். வெட்டி வேலை வெட்டி சவடால விட பார்க்க கூடாது. நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம், ஈடிக்கு அஞ்ச மாட்டோம். அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி பிடிச்சிக்க. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்கு, எந்த மாநிலத்தில் விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்றேன். பாரதிய ஜனதா ஆந்திர மாநிலத்தில் அந்த அளவு சேர்ந்தது இல்லை. ஜெல்ஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கேலோ இந்தியா வாங்க வாங்க. கேலோனா ஹிந்தியில விளையாட்டு. அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா, ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா? நானும் உன்னை நேசிக்கிறேன். கேட்பான், நீ முதலமைச்சராகிற ஆசையில நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லைங்க, நான் முச்சத்தில் நின்று கத்திட்டு சாகுறதுக்காக. ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை. இந்த மண்ணின் மகன்டா, மான தமிழ் மகன்டா, மான தமிழச்சி மகனே, வீர தமிழ் மகன். நான் இந்த நிலத்தால கூடாதா? பிரபாகரன் வாழ்க, நான் தமிழர், நானே தமிழ். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.